அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு வானில் நடக்கக்கூடிய அரிய சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய ரொம்ப முக்கியமான கிரகணமாக பார்க்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 4 சூரிய கிரகணம் வரும். அதாவது 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். அதில் 2வது சூரிய கிரகணம் தான் நாம் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் இந்தியாவில் நம்ம இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா? அப்படி இந்தியாவில் பார்க்க முடியல, வேறு எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் பார்க்க முடியும்? இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அறிவியல் அறிஞர்களால்? இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதமான 12ஆம் தேதி புதன்கிழமை நிகழும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் முடிந்த உடனே அடுத்ததாக சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை இருக்குது. இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாரையே, ஒரு சின்ன இடைவெளிக்குள்ளாரையே இந்த 2 கிரகணங்களும் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறதால இது பற்றிய கவனம் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் தெரியாததால் இதற்கு பெரிதாக ஒரு தோஷ காலம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்தியாவில் சென்னையில் இந்த கிரகணம் தெரியாது. கிரகணத்தினுடைய முழு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ரஷ்யா, ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகள் வழியாகவே செல்கிறது அப்படின்னும், இந்தியா நேரப்படி உலக அளவிலாவே இந்த கிரகண நிகழ்வு சுமார் மாலை 6:21 முதல் இரவு 1:27 மணி வரை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த கிரகணம் ஏன் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணமானது இரவு நேரத்தில், இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் புலப்படும். அதனால் நமக்கு இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. வெளிநாடுகளில் இந்த கிரகணத்தை ஒரு சில இடங்களில் முழுமையான சூரிய கிரகணமாக பார்க்க முடியும். அதாவது சூரியனுடைய பிரகாசமான பகுதி மறைக்கப்படுறதால இது பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கும் பகுதிகளில் பகல் வெளிச்சம் குறைந்து அந்தி பொழுது, அதாவது அவர்களுக்கு பகல் அங்கு அந்தி பொழுது போல ஒரு சூழல் உருவாகும். அதாவது அங்கு பகல் நேரமாக இருக்கும். அந்த பகல் நேரத்தை இரவாக மாற்றக்கூடிய ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலை தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடிய நாடுகளில் இருந்து இந்த கிரகணத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இப்போது அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது? இப்போது அங்கே பகல் நேரத்தில் இரவாக தோன்றக்கூடிய நிகழ்வு இருக்கிறதா? இந்த தகவலை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த அந்தி பொழுது போல ஒரு சூழல் உருவாகும். இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்படுறதோட பிரகாசமான நட்சத்திரங்களும் கோள்களும் வெறும் கண்ணிற்கு தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூரியனுடைய வெளிப்பகுதியான கொரோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்மையான ஒளி வட்டம் சந்திரனுடைய கருமைக்கு பின்னால் இருந்து அழகாக காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முழுமையான சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிகழ்றதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக தாங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் தான் இப்போது நடந்து கொண்டு இருக்குது. இது ரொம்ப ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கலாம். இருந்தாலும் இந்த முழு இருள் சூழ் மிகவும் குறுகிய நேரம் தான் இருக்கும். அதாவது இருள் சூழ்ந்தாலும் கூட அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். நீங்கள் அதனால் எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான இடங்களில் 2 நிமிடங்களுக்கும் குறைவாகவும் இந்த கிரகணம் காணப்படும். அதாவது நீண்ட பயணமாக இந்த கிரகணம் இருந்தாலும் கூட இருள் சூழ்றது ஒரு சில நிமிடங்கள் தான். கிரகண பாதையினுடைய மையப்பகுதியில் 2 நிமிடங்களுக்கும் சற்று அதிகமாகவும் மட்டுமே இது நீடிக்கும். குறிப்பாக ஸ்பெயினுடைய சில பகுதிகளில் இது 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய அரிய நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம்.
நாசா இதற்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவினுடைய ஆய்வுக்குழுக்கள் விமானங்கள், பலூன்கள் மற்றும் தரையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு சாதனங்கள் மூலமாக இந்த சூரியனுடைய கொரோனா பகுதியை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது நடக்கும். திடீரென சூரிய ஒளி மறைவதால் பூமியினுடைய வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியவும் இந்த கிரகணத்தை பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கிரகணத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வானியல் பிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதமாக இந்த முழு சூரிய கிரகணம் இந்திய நகரங்கள் எதிலும் தென்படாது. அதாவது இந்தியாவில் இருந்து இந்த கிரகணத்தை ரசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைத்தா அது தென்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஆகஸ்ட் 28 வரக்கூடிய சந்திர கிரகணமும் இந்த இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால அதுவும் நம்மால் பார்த்து ரசிக்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தினுடைய பாதை வடக்கு ரஷ்யா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அட்லாண்டிக் பெருங்கடல், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலினுடைய ஒரு சில சிறிய பகுதிகள் வழியாக மட்டுமே செல்கிறது. ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான பகுதிகள், வடமேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் இது பகுதி நேர சூரிய கிரகணமாக மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த பூரண சூரிய கிரகணத்தை முழுமையாக காணக்கூடிய நகரங்களின் பட்டியலில் நிறைய நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாக காண முடியும் அப்படின்னும் ஒரு சில இடங்களில் பகுதி சூரிய கிரகணமே காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐரோப்பிய பகுதி வாழ் மக்களுக்கு இது மிகவும் அரிய நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஸ்பெயின் உள்ளிட்ட மெயின்லேண்ட் ஐரோப்பிய பகுதிகளில் இந்த கிரகணம் சூரிய அஸ்தமன நேரத்துக்கு சற்று முன்பாகவே நிகழும் என்பதால் மாலை வானத்தில் சூரிய கிரகணம் தோன்றும் ஒரு அரிய காட்சியை அவர்கள் காணலாம். பகுதி நேர கிரகணத்தை காண்பவர்கள் கண்டிப்பாக சான்றளிக்கப்பட்ட சூரிய கண்ணாடிகள் அல்லது சரியான பாதுகாப்பு கருவிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நேரடியாக சூரியனை பார்ப்பது நிரந்தர கண் பாதிப்பை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால பாதுகாப்பான சன்கிளாஸஸை நம்ம பயன்படுத்தி தான் இந்த கிரகணத்தையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் நம்ம இந்தியாவில் வந்து இது பெரிதாக தாக்கம் இருக்காது. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. இந்தியாவினுடைய இந்த முழு சூரிய கிரகணத்தை காண்பதற்கு இன்னும் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டும். அதாவது இப்போ வெளியில் தெரிகிற இந்த முழு சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியணும் அப்படின்னா நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் தென்படக்கூடிய அடுத்த முழு சூரிய கிரகணம் 2034 ஆண்டு மார்ச் 20 அன்னைக்கு தான் இது நிகழும். இது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகள் வழியே கடந்து ஆசிய கண்டத்தின் பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இந்த அரிய சூரிய கிரகண நிகழ்வை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2034 வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நமக்கு வந்து இந்த இந்தியாவில் கிரகணம் தெரியல அப்படின்னா கூட இந்த நேரத்திற்கான பலன்கள் மாறுபடும், ராசிக்கான பலன்கள் மாறுபடும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காத்திருந்து நம்ம சேனலில் இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்திருக்கு, யாருக்கெல்லாம் இது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். அதனால் எல்லா வீடியோக்களையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.